Hi, hello friends. Welcome to Easy English with Amika YouTube channel. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அண்ட் ஆல்சோ பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து சேரும். ஓகேவா? ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்எஸ்சியில் வந்துட்டு இந்த இயர் 2024 நிறைய எக்ஸாம்ஸ் வர இருக்கு. ஓகேவா? ஸோ ஜிடி ஃபர்ஸ்ட் வந்து செலெக்ஷன் போஸ்ட் வரப்போகுது, நெக்ஸ்ட் வந்து ஜிடி, அதுக்கப்புறம் சிஹெச்எஸ்எல், அப்புறம் சிஜிஎல், எம்டிஎஸ், இப்படி நிறைய எக்ஸாம் வரப்போகுது. ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் படிக்கிற சிலபஸ் தான் இப்படி நிறைய எக்ஸாமுக்கு நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணி எக்ஸாம்ஸ் எழுதலாம். ஓகேவா? ஸோ இதில் இன்னைக்கு என்ன செஷன், நம்ம செஷனில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா இங்கிலீஷ். ஸோ அப்கமிங் டேஸில் ரேண்டமாக எல்லா டாபிக்ஸ்லேருந்துமே நமக்கு செஷன் கொண்டு போகலாம் எஸ்எஸ்சி ரிலேட்டடாக. இன்றைக்கி இங்கிலீஷில் வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ். இது இல்லாமல் கொஷின் இங்கிலீஷ் செஷனில் இது இல்லாமல் கொஷினே இருக்காது. மினிமம் 2 to 3 கொஷின்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? நம்ம ரூல் நம்ம கரெக்டாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா எப்படி கேட்டாலும் நம்மளால் என்ன பண்ணிட முடியும், இந்த ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் நம்ம வந்து லேர்ன் பண்ணிடலாம். இந்த ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ்க்கு பேஸ் என்ன அப்படின்னா டென்சஸ். இது எங்கேருந்து கேட்குறாங்க அப்படின்னா டென்ஸ்ல தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ நமக்கு என்ன தெரியணும், இந்த 12 டென்ஸும் நமக்கு தெளிவாக தெரியணும். ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் அதில் இருக்கிற டென்சஸ் எல்லாமே நமக்கு தெளிவாக தெரியணும். அது நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே இந்த ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் ஈஸியாக நம்ம வந்துட்டு ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, ஸோ இன்னைக்கு செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். எஸ்எஸ்சி பிஒய்க்யூலேருந்து கேட்ட கொஷின்ஸ் தான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. He ran the obstacle course in record time. He ran the obstacle course in record time. ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் வந்துருச்சுனாலே ஃபர்ஸ்ட் நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா அங்கே இருக்க வேர்ப். அந்த வேர்ப் வந்து எதில் இருக்குது, விச் மீன்ஸ் எந்த ஃபார்மில் இருக்குது, ப்ரெசண்ட்டாக, பாஸ்ட்டாக, ஃபியூச்சரா அப்படின்றத பார்க்கணும். ஓகேவா? அதுலேயும் அது எந்த ஃபார்மில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இது வந்து என்னென்னா பாஸ்ட் டென்ஸில் இது எதில் இருக்குது அப்படின்னா இது வந்து என்டையர் பாஸ்ட், சிம்பிள் பாஸ்ட். ஏன் அப்படின்னா இதோட ஃபேமிலி வேர்ட்ஸ் என்ன, ரன், ran, run, running, runs. ஓகேவா? ஸோ இப்போ இது வந்துட்டு V1, இது V2, இது V3, இது V4 and V5. இந்த ran அப்படின்றது பாருங்க, இந்த V2. இந்த V2 நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். இந்த V1ஐயும் V5ஐயும் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். இந்த V3 வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகேவா? இந்த V4 வந்து ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ஸோ இந்த ரேன் அப்படின்றது இட்ஸ் கம்ப்ளீட் பாஸ்ட். ஸோ இப்போ கம்ப்ளீட் பாஸ்ட்ல இது எப்படி இருக்கு அப்படின்னா ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கு. ஹி ரேன் த ஆப்ஸ்டாக்கிள் கோர்ஸ் இன் ரெக்கார்ட் டைம். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து எப்படி இருக்கு, கம்ப்ளீட் பாஸ்ட்ல இருக்கு அண்ட் ஆல்சோ இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ்ல தான் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பாசிவ் வாய்ஸ்ல கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? பாசிவ் வாய்ஸ்ல கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இங்க எப்படி இருக்கு பாருங்க. ஸோ பாசிவ் வாய்ஸ்ல கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஆப்ஜெக்ட் என்ன பண்ணணும், ஆப்ஜெக்ட் ஃப்ரண்ட்லயும் சப்ஜெக்ட பின்னாடியும் கொண்டு போகணும் இல்லையா? ஸோ இங்க ஆப்ஜெக்ட் எது அப்படின்னா இந்த ஆப்ஸ்டாக்கிள் கோர்ஸ். இந்த ஆப்ஸ்டாக்கிள் கோர்ஸ் தான் வந்துட்டு இங்க ஃபர்ஸ்ட்ல வந்துடும். ஓகேவா? இப்போ இந்த he ran the obstacle course in record time. ஓகேவா? அதாவது இவனால அது வந்து ரன் பண்ண ஆப்ஸ்டாக்கிள் கோர்ஸ் வந்து ரன் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து வந்துருச்சு, இந்த ஆப்ஸ்டாக்கிள் கோர்ஸ் இங்க வந்துருச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் எப்படி வரணும்னா இந்த ரேன் அப்படின்றது எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா இது வந்து என்ன, கம்ப்ளீட் பாஸ்ட் தானே. ஸோ கம்ப்ளீட் பாஸ்ட் அப்படின்னாலும் பாசிவ் வரும்போது இது பாஸ்ட் டென்ஸ். பாசிவ்ல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், பாஸ்ட் டென்ஸ்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், வாஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ வாஸ் யூஸ் பண்ணி பாசிவ் சாரி கைஸ், எந்த டென்ஸாக இருந்தாலும் பாசிவ்ல யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும், இந்த V3 verb தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ த obstacle course was run by he அப்படின்றது என்ன ஆயிடும், himன்னு ஆயிட்டு இன் ரெக்கார்ட் டைம் இது அப்படியே வந்துடும். ஓகேவா?
ஓகேவா? ஸோ இதுக்கு நமக்கு என்ன தெரியணும்னா, டென்ஸ் தெளிவா தெரியணும். எப்படி கேட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் பண்ற மாரி டென்ஸ் உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சுச்சு அப்படின்னா, கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இது வந்து பாஸ்ட்ல இருக்கு. ஆக்டிவ் வாய்ஸ் நம்ம பாசிவ் வாய்ஸ்ல கன்வெர்ட் பண்றோம். The obstacle course was. This is what past tense. So was run V3 form by him. He அப்படின்றது himனு ஆயிடுச்சு in record time. ஓகேவா? ஸோ ஏல என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாமா? ஏல வந்து இது வந்து அப்டிராக்டிவ் கோர்ஸ் ரன்னு வருமா? கோர்ஸ் அப்படின்றது இட்ல வந்துடும். இட்னா இது வந்து பாஸ்ட் ஃபார்ம். பாஸ்ட் ஃபார்முக்கான அறிகுறியே இங்க இல்ல. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க வாஸ் ரன்னிங். இது பாஸ்ட் தான். இது ஆனா பாஸ்ட் கண்டினியூஸ். இது வந்து எப்படி இருக்குன்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கு அண்ட் ஆல்சோ ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கு. நம்ம என்ன பண்ணணும்? பாசிவ்ல சேஞ்ச் பண்ணணும். அதனால பி ராங். நெக்ஸ்ட் பாருங்க the abstract course is இது வந்து present tense. ஆக்சுவலி நம்ம சென்டென்ஸே பாஸ்ட் ஃபார்ம். இது present tenseல இருக்கு. So இதுவும் wrong. ஓகேவா? So C is the right option. So he ran the obstacle course in record time. இதுக்கான passive voice எது அப்படின்னா the obstacle course was run by him in record time. ஓகேவா? So this is the right option. Okay, next one. Amit would have written this article in time. Amit would have written this article in time. ஸோ நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், நம்ம ஃபர்ஸ்ட் இடத்துல என்ன பார்க்கணும் அப்படின்னா வேர்ப், அந்த ஆக்ஸிலரி வேர்பையும் மெயின் வேர்பையும் பார்க்கணும். ஓகேவா? இது வந்து இங்க வந்து இது என்னன்னா மாடல் வில் உட் மாடல் வேர்ப். ஓகேவா? இதுதான் மெயின் வேர்ப். ஆக்ஸிலரி வேர்பும் வரலாம், மாடல் வேர்பும் வரலாம். ஓகேவா? இது மாடல் வேர்பும் வரலாம். இது மெயின் வேர்ப். ஓகேவா? ஸோ இதை வச்சுதான் நம்ம இது பண்ணணும். ஸோ would have written அப்படின்றது இதுவும் எப்படிதான் இருக்கு? ஆக்டிவ் வாய்ஸ்ல தான் இருக்கு. அப்ப பாசிவ்ல வரும்போது பாசிவ்ல வரும்போது எப்படி வரும் அப்படின்னா would have been அப்படின்னு வரும். ஸோ would have been written. பாசிவ் அப்படின்னாலே V3 ஃபார்ம் தான். ஓகேவா? Right, wrote, written, writing, writes. Okay, wow. This is V1, V2, V3, V4 and V5. Okay, wow. So இது வந்து எப்படி இருக்கு? Perfectly இருக்கு. would have written. இது வந்து perfect tenseல இருக்கு. இது வந்து passivல கன்வெர்ட் பண்ணணும். ஆக்டிவ்ல இருக்கு, passivல கன்வெர்ட் பண்ணணும். passive அப்படினாலே நம்ம என்ன பண்ணணும்? எந்த டென்ஸா இருந்தாலும் passivக்கு நம்ம என்னதான் யூஸ் பண்ணணும்? V3 ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த would have அப்படின்றது எப்படி passivல கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா would have been அப்படின்னு கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்ப இது வந்து அதுக்கப்புறம் பிளஸ் இந்த V3 இந்த ரிட்டன் அப்படின்னு வரணும். இது இப்படி வந்துச்சுன்னா தான் அது கரெக்ட். ஓகேவா? ஸோ அப்ப எப்படி வரும்? அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ரண்ட்ல வந்துடும். திஸ் ஆர்டிகல் would have been written by Amit in time. ஓகேவா? ஸோ பாருங்க வாஸ் இது வந்து பர்ஃபெக்ட், இது வந்து பாஸ்ட். ஸோ திஸ் இஸ் ராங். would have been written by Amit in time. இதுதான் வந்து கரெக்டா இருக்கு. was written இதுவும் வந்து ராங். ஓகேவா? இதுவும் வராது. அமித் ரோட் இதுவும் பாஸ்ட், கம்ப்ளீட் பாஸ்ட். பாஸ்ட் டென்ஸ்க்கு இங்க வேலையே இல்லை. ஓகேவா? அதாவது என்னன்னா will would பாஸ்ட் ஃபார்ம் தான், ஆனா would have written இது மாடல் வில்ல இருந்து would செமி மாடல்ல வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இங்க என்ன இருக்குன்னு பாருங்க. வில் would இதுதான் வில்லோட பாஸ்ட் தான் would. பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு நம்ம என்டையர்லி என்ன பண்ணிடக்கூடாது? அதுக்குன்னு பாஸ்ட் ஃபார்முக்கு போயிடக்கூடாது. வாஸ் வேர் அது மாதிரி ஹேட் அது மாதிரி போயிடக்கூடாது. ஓகேவா? எந்த வேர்ப் இருக்கோ அந்த வேர்புக்கான பாஸ்ட் ஃபார்ம் தான் நம்ம எடுத்துக்கணும். நம்ம பாஸ்ட் அப்படின்ட்டு நம்ம கண்மூடித்தனமா வாஸ் வேர்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து ராங் ஆயிடும். இங்க என்ன இருக்கு? would வந்து என்ன? வில்லோட பாஸ்ட். ஸோ இப்போ இங்க would have அப்படின்றது பாசிவ் வரும்போது would have been அப்படின்னு தான் வரும். ஓகேவா? ஸோ would have been written this article in time. So B is the right option. Next one. Please enter by the main door. Please enter by the main door.
ஓகேவா? இது வந்து எப்படி இருக்கு? ஆக்டிவ் வாய்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு சென்டென்ஸ பார்த்தோனே அது ஆக்டிவ்ல இருக்கா, பாசிவ்ல இருக்கான்னு உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? அதுக்கப்புறம் அங்க என்ன வேர்ப் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். ஓகேவா? இது வந்து ஆக்டிவ்ல தான் இருக்கு. இந்த சென்டென்ஸ் இது வந்து என்ன சென்டென்ஸ் அப்படின்னா, இது வந்து சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் இது மாதிரி எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி ஒரு வேர்ப்ல இந்த மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் வேர்ட்ஸை வச்சு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னா இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் க்ளோஸ் த டோர், ப்ளீஸ் ஓப்பன் த டோர், ப்ளீஸ் கம் இன், கைண்ட்லி வாட்ச் திஸ் மூவி, இந்த மாதிரி ரெக்வஸ்டிங்காக கேட்குறாங்க அப்படின்னா அது வந்து எப்படி வரும் அப்படின்னா இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். அது என்னன்னா இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். ஓகேவா? ஸோ இந்த இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் வந்து இந்த மாதிரி இம்பரேட்டிவ் சென்டென்ஸை நம்ம பாசிவா கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம ஜென்ரலா என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஆர்டர்ட், requested, அதுக்கப்புறம் asked, இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதாவது ஆர்டரா இருக்கலாம், ரெக்வஸ்டா இருக்கலாம், ஆஸ்க்டாவும் கேட்கவும் செய்யலாம். ஓகேவா? இங்க என்ன இருக்கு பாருங்க, ப்ளீஸ். ப்ளீஸ் அப்படின்றது என்ன? ப்ளீசிங் வேர்ட். அவங்க என்ன பண்றாங்க? ரெக்வஸ்ட் பண்றாங்க. ஸோ இப்போ டெஃபினெட்லி நம்ம இங்க என்ன பாசிவ்ல கன்வெர்ட் பண்ணும்போது என்ன வரணும் அப்படின்னா இது ரெக்வஸ்டட் அப்படின்ற வேர்ட் வரணும். ஓகேவா? ஸோ ப்ளீஸ் என்டர் பை த மெயின் டோர். அதாவது ஒரு பர்சன் இன்னொரு பர்சன் கிட்ட இப்படி மெயின் டோர் வழியா போங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அந்த பர்சன் கிட்ட டைரக்டா சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இப்போ அது வந்து அவங்க என்ன அப்படின்னா செகண்ட் பர்சன். ஸோ அப்போ எப்படி வரும் அப்படின்னா யூ ஆர். இப்போ இது வந்து என்கிட்ட சொல்றாங்க அப்படின்னா நான், உங்ககிட்ட சொல்றாங்கன்னா நீங்க. ஓகேவா? ஸோ யூ ஆர் ரிக்வஸ்டட் பிகாஸ் என்ன இருக்கு? ப்ளீஸ்ன்னு வேர்ட் இருக்கு. ஸோ யூ ஆர் ரிக்வஸ்டட் டு என்டர். இது இப்படி வந்ததுக்கு அப்புறம் ரெக்வஸ்டடுக்கு அப்புறம் 2 + V1 வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்ல. ஆக்சுவலி என்னன்னா பாசிவ்ல கன்வெர்ட் பண்ணும்போது டென்ஸா இருந்துச்சுன்னா எந்த வேர்பா இருந்தாலும் V3 வேர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். இங்க வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்ல இந்த மாதிரி ரெக்வஸ்டட், ஆர்டர், ஆஸ்க் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2 + V1 தான் இங்க அப்ளை பண்ணணும். You are requested to enter by the main door. ஓகேவா? So B is the right option. ஸோ ஏவும் வராது, லெட் இட்லாம் இல்லை, இங்கே டேரெக்டாக அந்த பர்சனை மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த மெயின் டோர் இஸ் ரெக்வஸ்டட் யூ டு, மெயின் டோர் ரெக்வஸ்ட் பண்ணுமா? ஸோ திஸ் இஸ் ராங், திஸ் இஸ் ராங். ஓகேவா? ஸோ பி இஸ் த ரைட் ஆப்ஷன். Okay. The novel was read by mom in one day. The novel was read by mom in one day. இது எப்படி இருக்கு? Passivல இருக்கு. Because was plus V3. ஓகேவா? ஸோ அப்போ எப்படி இருக்கணும்? இது வந்து பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கு, பாசிவ்ல இருக்கு. நம்ம என்ன பண்ணணும்? ஆக்டிவ் வாய்ஸுக்கு சேஞ்ச் பண்ணணும். ஸோ மாம் வந்து ஃப்ரண்ட்ல வந்துருவாங்க. ஓகேவா? இது வந்து பாஸ்ட் ஃபார்ம் இல்லையா? ஸோ பாஸ்ட்டுக்கு என்ன வரும்? read, 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 reading, reads. இது V1, இது V2, V3, V4, V5. was read. ஓகேவா? ஸோ இந்த V3 யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம பாஸ்ட் ஃபார்ம்னா V2 தானே யூஸ் பண்ணணும். ஸோ mom read. Mom read the novel. Mom read the novel in one day. ஓகேவா? இங்க பாருங்க mom is reading. இது வந்து present continuous. இங்க past form இருக்கு. So this is wrong. Mom has read. இது வந்து என்ன? Present perfect. நமக்கு இங்க past form தான் இருக்கு. இதுவும் wrong. இது பாருங்க mom reads. இது present tense. Simple present tense. இதுவும் wrong. ஓகேவா? ஸோ அங்க எந்த verb இருக்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். So the mom read the novel in one day. Next one. We are purchasing a brand new car. இங்க என்ன இருக்கு? Are அப்படின்னு ஒரு auxiliary verb இருக்கு. Purchasing அப்படின்னு ஒரு main verb இருக்கு. ஓகேவா? இது ரெண்டு எதுல வரும்? present continuous tenseல வரும். ஸோ இதை அப்படியே passivல கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா a brand new car is, because இது continuous passive. ஓகேவா? is வந்து continuous அப்படின்னாலே என்ன வரணும்? continuous அப்படின்னாலே அங்க என்ன வந்திருக்கணும் அப்படின்னா ingல இந்த verb வந்திருக்கணும். ஓகேவா? இங்க வந்து active voiceல continuous, நம்ம இப்ப passivல continuous சேஞ்ச் பண்ணணும். இங்க என்ன இருக்கு பாருங்க, இந்த மெயின் verb கூட ing இருக்கு, நம்ம இங்க passivல சேஞ்ச் பண்ணும்போது ஒரு ing வரணும். ஓகேவா? So a brand new car is
is being. Is being because this is what continuous tense. So அதனால is being continuous tense passive கன்வெர்ட் பண்ணும்போது V3 verb is purchased by V அப்படின்றது asன்னு கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? So B is the right option. A brand new car is going to be purchased. இது கிடையாது. Going to be B வந்ததுக்கு அப்புறம் definitely V3 verb தான் வரும். இப்படி purchase வராது. இந்த sentence wrong. இது கிடையாது. ஓகேவா? A brand new car is to be purchased by us. இதுவும் கிடையாது. Because இங்க ஒரு ing verb வரணும். Is going to be purchased இதுவும் வராது. ஓகேவா? So B is the right option. ஓகே கைஸ், இன்னைக்கு நம்ம செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு. ஸோ இனிமேல் நம்ம சேனலில் எஸ்எஸ்சிக்கான வீடியோஸும் அப்கமிங் டேஸில் வரும், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பிஒய்க்யூ கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, ஸோ தேட்ஸ் இட் வித் தி செஷன் கைஸ். நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாதவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட இப்போ என்ன இருக்குது அப்படின்னா, ஜென்ரல் இங்கிலீஷ் கோர்ஸ் இதுலேயே வந்து உங்களுக்கு கோர்ஸும் இருக்கும், டெஸ்ட் சீரீஸும் இதுலேயே இருக்கும், பிடிஎஃப் ஃபைல்ஸும் இதுலேயே இருக்கும். ஓகேவா? ஒரு சிலர் வந்து இல்லை மேம் எனக்கு கோர்ஸ் வேணாம், டெஸ்ட் சீரிஸ் மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிறவங்க இதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேவா? இல்லை மேம் எனக்கு கோர்ஸும் வேணும், டெஸ்ட் சீரிஸும் வேணும், பிடிஎஃப் ஃபைல்ஸும் வேணும் அப்படிங்கிறவங்க இதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேவா? இதுலேயே டெஸ்ட் சீரிஸும் இருக்குது. இல்லை டெஸ்ட் சீரிஸ் மட்டும் தனியாக வேணுங்கிறவங்க இது வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் கோர்ஸ் வாங்கினவங்க டெஸ்ட் சீரிஸ் வாங்க வேண்டாம், இதுலேயே டெஸ்ட் சீரிஸ் இருக்குது. ஓகேவா? ஒரு சிலர் வந்து கோர்ஸையும் வாங்கிட்டு டெஸ்ட் சீரிஸும் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தான் லாஸ். ஓகேவா? ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு எல்லாமே வேணும் அப்படின்னா நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டெஸ்ட் சீரிஸ் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறமும் கூட வீடியோஸ், டெஸ்ட் சீரிஸ், பிடிஎஃப் ஃபைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆட் ஆகும். 1 year வேலிடிட்டிக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ அகன் நான் சொல்கிறேன், ஜென்ரல் இங்கிலீஷ் கோர்ஸ் வாங்கினவங்க டெஸ்ட் சீரிஸ் வாங்க வேணாம், உங்களுக்கு அதிலே இருக்கும். டெஸ்ட் சீரிஸ் மட்டும் வேணும், கோர்ஸ் வாங்காதவங்க டெஸ்ட் சீரிஸ் மட்டும் வேணும், எனக்கு இங்கிலீஷில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன், ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு டெஸ்ட் சீரிஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படி ஃபீல் பண்ணுறவங்க டெஸ்ட் சீரிஸ் வாங்கிக்கலாம். ஓகேவா? ரெண்டுமே 1 year வேலிடிட்டி தான்.